வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 11th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 6 சப்சிடியரி புக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சப்சிடியரி புக் 1 இதில் இன்வாய்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் பார்க்கலாம். இன்வாய்ஸ்னு வேறு ஒன்றுமே இல்லை, பில்லு தான். நார்மலாக அந்த இன்வாய்ஸை யார் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னாக்க செல்லர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யார் குட்ஸை சேல்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி பையருக்கு கொடுப்பாங்க. அதான் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது. ஹூ இஸ் ப்ரிப்பேர் தி இன்வாய்ஸ் அப்படின்னு கேட்டாக்க நீங்கள் செல்லர் அப்படின்னு எழுதுங்க. ஸோ இன்வாய்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இந்த புக்கில் உள்ள மாதிரிக்கே என்ட்ரிஸ் இன் தி பர்ச்சேஸ் டே புக் ஆர் மேட் ஃப்ரம் இன்வாய்ஸஸ் விச் ஆர் பாப்புலர்லி நோன் அஸ் பில்ஸ். அதாவது நம்ம பர்ச்சேஸ் டே புக்கில் ஒரு இன்வாய்ஸ்னு ஒரு காலமே இருக்கும். இந்த இன்வாய்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா பில்லு. இது நார்மலாக பில்லு தான். பில்லுன்னு சொல்லுவோமா இல்லை, அதுதான் நம்ம இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்குதுல்ல. இந்த இன்வாய்ஸ் தான் நம்ம பாப்புலர் எப்படி சொல்லிட்டு இருக்கோம். பில்லு வாங்கினீங்களா, நம்ம கூட ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணாங்க பில் இருக்குது அப்படின்னு கேட்குறோமா இல்லையா. ஸோ அதான் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. இன்வாய்ஸ் இஸ் ஏ பிஸ்னஸ் டாக்குமெண்ட் ஆர் பில் ஆர் ஸ்டேட்மெண்ட். இது இன்வாய்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம், இது ஒரு பிஸ்னஸ் டாக்குமெண்ட்னு சொல்லலாம், அல்லது பில்லுன்னு சொல்லலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கு. ப்ரிப்பேர்ட் அண்ட் சென்ட் பை தி செல்லர் டு தி பையர் giving the details of goods sold such as quantity, quality, price, total value etc. அதாவது இந்த இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா செல்லர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி பையர்கிட்ட கொடுப்பாங்க. அதில் வந்து குட்ஸோட எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்கா எத்தனை குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எத்தனைன்னு இருக்கும், குவாலிட்டி அப்படின்னா அமௌண்ட்டு எவ்வளோ, ப்ரைஸ், அதில் குவாலிட்டி எப்படிங்கிறது இருக்கும். அதில் ப்ரைஸ் என்னங்கிறது இருக்கும். அதில் டோட்டல் வேல்யூ, டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலாம் அதில் இருக்கும். அந்த செல்லர் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுப்பாருன்னு சொல்லியிருக்குது. அது பையருக்கு. தஸ் தி இன்வாய்ஸ் இஸ் எ சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி போத் ஃபார் தி பையர் அண்ட் தி செல்லர். பையருக்கும் செல்லருக்கும் ஒரு ப்ரைம் என்ட்ரி, அதாவது முதன்மை என்ட்ரி எழுதுறதுக்கு, அதாவது ஜேர்னல் எழுதுறதுக்கு, அல்லது இது மாதிரி பர்ச்சேஸ் புக் சேல்ஸ் புக் எழுதுறதுக்கு இதுதான் ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. சோர்ஸ் டாக்குமெண்ட் என்னது, ஒரு ஆதார ஆவணமாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. இந்த இன்வாய்ஸ் வச்சு தான் பையர் செல்லர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய பர்ச்சேஸ் புக்கு சேல்ஸ் புக்கை என்ட்ரு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? இதுதான் இன்வாய்ஸோட டீட்டெயில். அடுத்து பாருங்கள், ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா என்ன. ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா என்ன? ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னாக்க நம்ம வந்து அதிகமான பர்ச்சேஸ் பண்ணோம்னாக்க, நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அதிகமான பர்ச்சேஸ் பண்ணது இன்னொரு கமெண்ட்லேருந்து, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சப்ளையர் என்ன பண்ணுவாங்கனாக்க டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. நம்ம வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, சில இடத்துல ஆஃபர்லாம் போடுவாங்க. 10,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் அப்படிப்பாங்க. 1000 பீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் அப்படிப்பாங்க. அப்படின்னா எப்படி பில் எப்படி செய்வாங்கனாக்க 1000 rupees 10%னாக்க 10/100 போட்டால் உங்களுக்கு 100 rupees வரும். 1000 rupeesல 100 rupees மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ கட்டினா போதும் அப்படின்னாக்க 900 கட்டினா போதும். இதான் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ரேட் டிஸ்கவுண்ட்னாக்க ட்ரேட்னா அது வியாபாரம் தான். வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது ட்ரேடை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, டெவலப் பண்ணுறதுக்காக இது மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதான் ட்ரேட் டிஸ்கவுண்ட். அது பில்லே லெஸ் பண்ணி காமிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களும் சேல்ஸ் பண்ணவங்களும் அதை லெஸ் பண்ணி பேலன்ஸ் உள்ள வேல்யூ தான் நம்ம வந்து புக்கில் என்ட்ரு பண்ணுவோம். அந்த 1000 பீஸ் என்ட்ரு பண்ண மாட்டோம், 900 என்ட்ரு பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். இதை பாருங்கள். Trade discount is a deduction given by the supplier to the buyer on the list price or catalog price of the goods. ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இது ஒரு டிடக்ஷன் தான். டிடக்ஷன்னா அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிக்கிறது தான். யார் லெஸ் பண்ணால் சப்ளையர் வந்துட்டு பையருக்கு லெஸ் பண்ணிக்குவார், வாங்குகிற ஆளுக்கு. ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் லிஸ்ட்லேருந்தோ அல்லது கேட்லாகில் போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்தோ லெஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. இதுக்கு பேர் தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் கிவன் அஸ் ஏ ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆர் வென் குட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்டு இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ். இது எப்போ நடக்குது அப்படின்னாக்கா லார்ஜ் குவான்டிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போது மட்டும் நடக்குது. ஓகேவா? நீ வந்து ஒரே ஒரு பொருளை வாங்கினாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் இருக்காது. லார்ஜ் குவான்டிட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக டிஸ்கவுண்ட் யார் கொடுப்பா, செல்லர் வந்து பையருக்கு கொடுப்பாங்க, அது சப்ளையர் வந்துட்டு கஸ்டமருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இது எப்போ அப்படின்னாக்கா லார்ஜ் குவான்டிட்டியை நம்ம வாங்கும்பொழுது. இது வந்து இயற்கையாக நீங்களே நார்மல் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, 10% 20% டிஸ்கவுண்ட் அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ லார்ஜாக குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இட் இஸ் ஓன் அஸ் ஏ டிடக்ஷன் இன் தி இன்வாய்ஸ். ஆனால் இதில் இதை வந்து இன்வாய்ஸில் காமிச்சிருப்பான்னு சொல்லியிருக்குது.
இதில் இன்வாய்ஸில் எப்படி காமிப்பாங்க அப்படின்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரிக்கே நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க 10,000ல் 10% டிஸ்கவுண்ட்னாக்க 10/100 போட்டாக்க 1,000 ருபீஸ் வரும் உங்களுக்கு. 10,000 மைனஸ் 1,000 ருபீஸ் மைனஸ் பண்ணி 9,000 ருபீஸ் உங்கள் பில்லில் இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணுறது தான் இது பில்லிலே டிடெக்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பில்லிலே பார்த்துக்கலாம். இட் இஸ் ஷோன் ஆஸ் ஏ டிடெக்ஷன் இன் தி இன்வாய்ஸில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்குது. ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் நாட் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதே கிடையாது. யார் பையர் ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது, செல்லர் ரெக்கார்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா பில்லே லெஸ் பண்ணுறதுனால லெஸ் பண்ணி பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்துட்டு பில்லில் லெஸ் பண்ணதும் சரி தான். நம்ம அக்கௌண்ட் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுல டிஸ்கவுண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதே கிடையாதுன்னு சொல்லியிருக்குது. ஓகேவா? ஒன்லி தி நெட் அமௌண்ட் இஸ் ரெக்கார்டட். நெட் அமௌண்ட் என்னது நம்ம சொன்ன மாதிரி 10,000ல் வந்துட்டு 1,000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் போக பாக்கி 9,000 ருபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நெட் அமௌண்ட்னு சொல்லக்கூடியது. இந்த நெட் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்குது. எக்ஸாம்பிள், சப்போஸ் தி சேல் ஆஃப் குட்ஸ் ஃபார் rupees 10,000 was made and 10% was allowed as a trade discount, the entry recording sales will be made for rupees 9,000. அதான் நல்லா பாருங்கள், 10,000 நம்ம சொன்னதான் இருக்குது பாருங்கள். 10,000 வேல்யூ உள்ள ஒரு குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது அதில் 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னாக்க 10% பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 9,000 தான் இருக்கும். 9,000 தான் புக்ஸில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதாவது அக்கௌண்ட் புக்கில் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. 10,000 மைனஸ் 10% ஈக்குவல் டு 9,000 ருபீஸ் தான் வரும். 10,000ல் 10% லெஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. இன் தி சேம் வே பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் வில் ஆல்சோ ரெக்கார்டு பர்ச்சேஸ் அஸ் 9,000. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 9,000 ரெக்கார்ட் பண்ணுவோம். சேல்ஸ் பண்ண அவரும் நம்மளோட சப்ளையரும் 9,000 ரெக்கார்ட் பண்ணுவான்னு சொல்லியிருக்குது. ஸோ புக்கில் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த அக்கௌண்ட் புக்கில் இந்த டிஸ்கவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை, அதாவது ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை ஏன்னாக்கா நம்ம பில்லே காமிச்சிருந்ததுனால சொல்லியிருக்கு. தட்ஸ் ஆல். இதை பார்த்துங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ.